நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகராசிக்கு வருவார். ஸோ இந்த உச்சம் பெற்ற குரு கரெக்டாக இப்போ உள்ளே வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வீடு மனை கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா சனியோட பார்வை விருச்சகத்தில் இருந்தனால நம்முடைய மேசராசிக்காரங்க செய்யாத தப்புக்கு செய்த மாதிரி பட்டம் வாங்க முடியும். அதுபோல் தொழிலில் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். வேலையில் ஒரு பதவி உயர்வை கட்டாயமாக இந்த குரு பயிற்சி இப்போ நடந்திருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். வேலையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டே ஒன்று என்ன நீ வாங்கினே அதை பண்ணலாம், ஏக்கா வாங்க அதை பண்ணலான்னு மற்றவங்க தூண்டும் போது நிதானமான தன்மையில் நம்ம மேசராசிக்காரங்க ரிலாக்ஸாக இருந்துட்டாங்கன்னா பாதிப்பு கிடையாது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உண்மையான அன்பு கிடைக்கும், உண்மையான பாசம் கிடைக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள நிறைய பிரச்சனைகளை நம்ம ரிஷபராசிக்காரங்க சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ அவங்க அந்த சந்திப்புலேருந்து வெளியே வருவாங்க. அன்புக்காக காத்திருக்கிற ரிஷபராசிக்கு இப்போ தான் உண்மையான நிலையான அன்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் இந்த குரு பயிற்சி இப்போ நடந்தனே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ அந்த அங்கீகாரத்தை இப்போ குரு பார்வை மூலமாக இவங்க பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது ரிஷபராசிக்காரங்க நிப்பாட்டிக்கணும். ஏன்னா பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க கல்லடி கூட வாங்கிடுவாங்க. கண்ணடி வாங்கினாங்கன்னா அவுட்டு. ஸ்ரீ வைரா ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க நலமுடன் ஜோதிடர் திரு DJ சுந்தரபாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ கடகத்தில் வந்து குரு இருக்கிறார். இப்போ எல்லா ஜோதிடர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்றாங்க. இனிமேல் நம்ம லைஃப் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு கூட நினைக்கலாம். இருக்கட்டும். ஆனால் உண்மையிலே இருக்கிற ஃபேக்ட் என்ன? குரு பயிற்சி வந்து இப்போ ஆயிருக்காரு. ஸோ ஒவ்வொரு ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் புட்டு வைக்கிறீங்க. முதல்ல மேஷ ராசிலேருந்து வருவோம். ஸோ மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏன் குரு பயிற்சியில் எல்லாருமே ஆக ஓஹோ சொல்கிறாங்கன்னா, பொதுவாகவே நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான். அப்போ இந்த குருவானவர் நமக்கு தன்னுடைய பார்வை மூலமாக நிறைய நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறது எல்லாருடைய மனதில் உள்ள எண்ணம். அந்த எண்ணமும் நிறைவேறுங்கிறதான் உண்மை. ஓகேவா? குரு நிறைய மாற்றங்களை கொடுப்பார், நிறைய முன்னேற்றங்களை கொடுப்பார் அவருடைய பார்வைப்படும் இடங்களுக்கு என்பது உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ 4ஆம் இடத்துல வந்து இந்த வட்டம் ஸ்தான பலம் அதிகமாகுது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடம் மிகப்பெரிய சிறப்பு கிடையாது, ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் அவருடைய பார்வை தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் இந்த வட்டம் குரு வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகராசிக்கு வருவார். ஸோ இந்த உச்சம் பெற்ற குரு கரெக்டாக இப்போ உள்ளே வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வீடு மனை கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார். அதே போல் அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குன்னா அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை சரியாகும். ஸோ அதே போல் அவருடைய பார்வை மூலமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 4ஆம் இடத்துலேருந்து, அதாவது மேஷத்துக்கு 4ஆம் இடத்துலேருந்து அவருடைய பார்வை மூலமாக மேச ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்க, விருச்சக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்க. அப்போ நம்முடைய மேசராசிக்காரங்களுக்கு இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறைமுக பிரச்சனைகள், வம்பு வழக்கு, தேவையில்லாத அவமானங்கள், இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஏன்னா சனியோட பார்வை விருச்சகத்தில் இருந்தனால நம்முடைய மேசராசிக்காரங்க செய்யாத தப்புக்கு செய்த மாதிரி பட்டம் வாங்க வேண்டிய சூழ்நிலை, தேவையில்லாமல் தன்னுடைய பேரை ஒரு என்ன சொல்கிறோன்னா ஒரு கெட்ட பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலைலாம் அவங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இப்போ குரு பார்வை கிடைக்கிறதுனால அது உண்மையிலே தடைப்பட்டு போயிடும். இவங்க நேர்மையானவங்க, இவங்க கரெக்டானவங்கன்னு ப்ரூஃப் பண்ணக்கான ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல் இந்த 8ஆம் இடங்கிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வாதார விஷயங்களில் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும். எவ்வளோ தான் போராடுறேன் சார், நான் என்னால் போராடிக்கிட்டே இருக்கேன், போராட்டம் தான் இருக்குது வாழ்க்கையில். ஸோ எனக்கு ஒன்று ஹெல்த்தில் பிரச்சனை வந்துடுது, இல்லைன்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்துடுது. இந்த 8ஆம் இடத்து திசாபுத்தி ஓடினாலே எல்லாருக்குமே அது இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மேசராசிக்காரங்க ஒரு 3 வருட காலமாக, குறைஞ்சது 3 வருடம் நான் சொல்கிறது, சில பேருக்குலாம் 5 வருடம் கூட இருக்கலாம். ஸோ அவ்வளோ போராடிட்டாங்க.
அவங்களுடைய போராட்டத்துக்கு அளவே கிடையாது. ஸோ அந்த போராட்டம் எப்போ கொஞ்சமாச்சு விடுதலை ஆகும்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை மூலமாக ஆட்டோமேட்டிக்காக போராட்டம் ஒரு விடை கிடைக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்க. அப்போ 10ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்மா அப்படி குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ இவங்க இவ்வளவு நாளாக நல்ல உதவிகள் நிறைவேற செஞ்சுருப்பாங்க. ஏன்னா மேசராசிக்காரங்க யாருக்குமே உதவி செய்யும் போது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யக்கூடியவங்க. ஒரு பிரச்சனைனா முதலாக போய் நிற்பாங்க. நான் இருக்கேன், உனக்கு அண்ணன் இருக்கேன், மாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உறவுகளை சொல்லி, கூட பிறந்தால் தான் உறவா, நான் இருக்கேன்னு சொல்லி நிற்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு நிறைய உதவி செஞ்சு அதை ஒரு பிரதிபலனும் எதிர்பார்த்ததில்லை. இப்போ அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அந்த உதவியை யார் பண்ண போகிறா? குரு அவர் செய்த நல்ல உதவிக்கு ஏற்றவாறு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். அதேபோல் தொழிலில் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். வேலையில் ஒரு பதவி உயர்வை கட்டாயமாக இந்த குரு பயிற்சி இப்போ நடந்திருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். வேலையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, தொழிலில் விட்டுட்டு போயிடலாமான்னு நினைக்கக்கூடியவங்க தொழிலை பண்ணக்கூடிய யோகத்தை குரு உறுதியாக கொடுப்பார். ஸோ அதுக்கடுத்து நம்ம மேசராசிக்காரங்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு சனி பகவான் நம்மளுடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி 1.5 வருஷம் ஆச்சு. உள்ளே வந்து 1.5 வருஷம் 1.5 வருஷம் கடந்து போயிருக்காரு. நம்முடைய மீனராசிக்குள்ளே விரைய சனியாக வந்து நிம்மதியான தூக்கம் இல்லை. தூங்கும் போது கூட பல பிரச்சனையில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவங்களுக்கு இருக்குது. எப்போ தூங்குவோம், ஒரு நிம்மதியான தூக்கம் எப்போ இருக்குன்னு எதிர்பார்க்காங்கள்ல, அந்த நிம்மதியான தூக்கம், நிம்மதியான ஒரு செயல்பாடு எல்லாமே குருவுடைய பார்வை மூலமாக சனி பகவானை குரு பகவான் பார்க்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிலையான தூக்கம், நிம்மதியான தூக்கம், நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு யோகங்கள் உண்டு. விரைய செலவு இப்போ வரையும் நடந்துக்கிருக்கு. கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தான் மேசராசிக்கு இருக்குது. இப்போ அது எப்படி மாறப்போகுதுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக சுப விரயமாக மாறப்போகுது. ஏதாவது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, வீடு கட்டக்கூடிய சொன்ன மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம், திருமணத்துக்கான செயல்பாடு, இதெல்லாம் அவங்க நடத்தி முடித்து சிறப்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் நம்முடைய குரு பகவான் ஆட்டோமேட்டிக்காக இந்த குரு பயிற்சி நடந்தோடனே இப்போ நடந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் வந்து இவ்வளவு ப்ளஸ் வந்து நடக்க போகுது. செப்டம்பர் வரையும், செப்டம்பர் நவம்பர் வரையும் கண்டிப்பாக இது நடக்கும். அதுக்கப்புறம் குரு அதிசாரமாக எங்கே போவார்? நம்ம சிம்மத்துக்கு போவார். அப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், அப்போ கொஞ்சம் மாற்றம் நடக்கும். ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ப்ளஸ் அண்ட் மைனஸ், சாரி இவ்வளோ ப்ளஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. தொழிலில் முன்னேற்றம், திருமணம் ஆகிறவங்களுக்கு திருமணம்லாம் நடக்கும். கட்டாயம் திருமணம், அதான் சுபவிரிய செலவு எதுனாலும் ஓகே, மேபி நடக்கலாம். ஓகே. ஸோ எல்லாமே நல்லாவே நடக்கும்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு நெகட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்கும்ல, யாருமே சொல்லாத ஜோதிடர்கள் சொல்லாத ஒரு விஷயம். எங்களுக்கு அந்த நெகட்டிவ் சைடு சொல்லுங்கள், எப்படி அதுலேருந்து மேஷ ராசிக்காரங்க பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் அப்படின்னாலே ஒரு 3 கிரகங்களை தான் மெயினாக எடுத்துக்கிறோம். ஒன்று சனி பகவான், இன்னொன்று ராகு கேது, இந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனி பகவானை குரு பகவான் ஆல்ரெடி பார்வை மூலமாக கண்ட்ரோல் பண்ணிடுறார். அப்போ இந்த வட்டம் சனி பகவானுடைய செயல்பாடு கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரையும் பெரிய பிரச்சனையே கிடையாது. எல்லா ராசிக்குமே சனி பகவான் எத்தனாம் இடத்துல அமர்ந்தாலும் அவர் அந்த அமர்ந்த இடத்துடைய பாதிப்பை கொடுக்கவே மாட்டார். ஏன்னா குரு கண்ட்ரோல் பண்ணுறார். ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொரு விஷயம், அப்போ இந்த 2 கிரகங்களை தான் மெயினாக எடுக்கணும். யார்? நம்முடைய கேது பகவானையும் ராகு பகவானையும் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காருன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய செயல்பாடுகளை தானே யோசித்து செஞ்சிட்டாங்கன்னா சிறப்பு. இதை வந்து நல்ல காலம் பிறந்திருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க அதை வந்து பிரம்மாண்டமாக பண்ணுறது. நான் யார் தெரியுமா, என் லெவலில் தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் பிரம்மாண்டத்தை காட்டும் போது தான் இந்த நிழல் கிரகங்கள் ராகுவும் கேது என்ன பண்ணுவாங்கன்னா தட்டி விட்டுருவாங்க. ஸோ இதை உண்டு பண்ணுவாங்க. யார் உண்டு பண்ணுவா? கேது என்ன பண்ணுவார்னா தடை பண்ணுவார். ராகு என்ன பண்ணுவார்? ஊக்கப்படுத்துவார். நீ செய்யி. ஏன்னா ராகு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்காரு? 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ அபிலாஷையை தூண்டுவாங்க. ஒன்று என்ன நீ வாங்கினேன், அதை பண்ணலாம், ஏக்கா வாங்கக்கா அதை பண்ணலான்னு மற்றவங்க தூண்டும்போது நிதானமான தன்மையில் நம்ம மேசராசிக்காரங்க ரிலாக்ஸாக இருந்துட்டாங்கன்னா பாதிப்பு கிடையாது. மற்றவங்க பேச்சை இப்பயும் நான் கேட்பேன், யாராவது சொன்னால் கேட்பேன்னு சொல்லி செஞ்சாங்கன்னா கட்டாயமாக நிழல் கிரகங்களால் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. இப்போ வரையும் ராகுவை குரு பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ ராகுவை குரு பார்க்கல. அப்போ ராகு என்ன பண்ணுவார்? இரட்டிப்பாக லாபம் தரேன், உனக்கு 100 ரூபா போட்டால் 10,000 ரூபா தரேன், 10,000 போட்டால் 1 லட்சம் தரேன்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டக்கூடிய நடக்காத விஷயத்தை நடக்கிற மாதிரி ஒரு மாயை உண்டு பண்ணுவார். இந்த மாயையில் மட்டும் நம்முடைய மேசராசிங்க சிக்காமல் சரியான பாதையை நோக்கி போயிட்டாங்கன்னா பயப்பட தேவையில்லை. அதே போல் 5ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ அப்போ என்னென்னா
குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை, அவசரப்படக்கூடாது. யாராவது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அது சரியாக இருக்கா தவறாக இருக்கான்னு யோசிச்சுட்டு தான் குழந்தைகிட்ட பேசணும். அவசரப்பட்டு பேசிட்டாங்கன்னா குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து 5ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புத்திர தோஷம்னு சொல்லுவோம், கேது இருந்தால். அப்போ இங்கே என்ன ஆகும்னா கட்டாயமாக பெண் குழந்தை பிறகுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ பெண் குழந்தைகளுக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ மேசராசி பெண் குழந்தைகள் வச்சுருக்காங்கன்னா குழந்தைகள் மேலே அதிக கவனம் செலுத்தணும். யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறான்னு கவனம் செலுத்தினா போதும், பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் பாதிப்பு கிடையாது. கட்டாயமாக குருவோடைய அருள் நம்முடைய மேசராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, என்ன மாதிரியான உடல் உபாதைகள்லாம் வரும் சார்? ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் வரும். ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் முட்டி பகுதிக்கிட்ட கொஞ்சம் வலி, பெயின் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய பிரச்சனை வராது, ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஆனால் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். கோயில்கள் பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? வழிபாடு தான் மேக்ஸிமம் வந்து வழிபாடு. இன்னொன்று வந்து நம்ம பண்ணுற தானம். வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த குரு பேச்சு காலங்களில் நம்முடைய மேசராசிக்காரங்க சிவன் கோயிலில் போய் மனசார வழிபாடு செஞ்சால் போதும். ஆட்டோமேட்டிக்காக சிவனுடைய அருள் அவங்களுக்கு கிடைச்சாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ சேவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ராகு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால அவங்களுடைய தாத்தா வழி, அதாவது அப்பாவோட அப்பா இருக்காங்களே, ஸோ அவங்க வழி உறவுகளில் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அதாவது ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்க, இன்னும் அவங்க பாட்டி தாத்தாவாக இருக்கலாம், இல்லை அவங்க உறவுகளில் யாராவது ஒரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இவங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு செலவு கொடுக்கறது, மருத்துவ செலவு கொடுக்கறதுலாம் இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை அந்த அதான சொல்ல தானம் மூலமாக இவங்க பெற முடியும். ஸோ ரிஷபம் ராசிக்கு குரு பகவான் வந்து எங்கே வந்திருக்காரு சார்? இந்த பயிற்சினால் வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய சாதகம் பாதகம் என்ன சார்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். நம்முடைய ரிஷபராசிக்கு குரு பகவான் எத்தனாம் இடத்த அதிபதியாக வருவார்னா 8ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதி. ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ 3ஆம் இடத்துல நல்லா உச்சம் பெற்று உட்காந்துருக்கிறார். ஸோ இதனால் என்ன சாதகமான சூழ்நிலை நடக்கும்னா, நம்ம ரிஷபராசிக்காரங்க ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது என்னென்னா உண்மையான அன்பு, உண்மையான பாசம். நான் உங்ககிட்ட 2 மணி நேரம் செலவழிக்கிறேன், நீ எனக்கு ஒரு 10 நிமிஷம் செலவழி, ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம். சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் மட்டும் என் கூட பேசு, எனக்கு அது போதும் தான் உரிமை சண்டை போடுவாங்க. ஸோ இதை தவிர்த்து அவங்களுக்கு வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நிலையான அன்பு இவங்களுக்கு கிடைக்கல. இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உண்மையான அன்பு கிடைக்கும், உண்மையான பாசம் கிடைக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள நிறைய பிரச்சனைகளை நம்ம ரிஷபராசிக்காரங்க சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ அவங்க அந்த சந்திப்புலேருந்து வெளியே வருவாங்க. ஒரு ஒற்றுமை அந்யுன்யமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ரிஷபராசிக்கு உண்டு. அன்புக்காக இயங்கக்கூடிய, அன்புக்காக காத்திருக்கிற ரிஷபராசிக்கு இப்போ தான் உண்மையான நிலையான அன்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதலில் சிக்கி தவிக்கிற லிஸ்ட்டில் ஒரு 5 ராசி பெரிய லிஸ்ட்டு. ஸோ அதில் ரிஷபராசி ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு. அந்தளவுக்கு நான் உண்மையிலே லவ் பண்ணுறாங்க, நான் உண்மையிலே பாசம் வச்சுக்காங்கன்னு சொல்லி அவங்க மேலே அக்கறை செலுத்தினேன். ஆனால் எனக்கு எதிர்மறையான விஷயந்தான் இப்போ வரையும் நடக்கு அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்காங்க. ஸோ அந்த நிலை மாறும். நிலையான தன்மை, உண்மையான காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதுபோல் அவங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிறைய மைனஸ் ஏற்பட்டுருக்கலாம். ஸோ அந்த நிலையும் மாறி அப்பாவுடைய ஹெல்த்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அப்பா மகன் உறவு, அப்பா மகள் உறவு இனிமே தான் சூப்பராக இருக்க போது. அப்பா வழி சொத்து நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நடந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, கிடைக்க போகுது. அப்போ குரு பகவான் இப்போ கடகத்தில் உட்காந்து என்ன பண்ணுவார், இவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. ஸோ அதே போல் ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற சனி பகவானை குரு பார்க்குறனால, சனி பகவான் பார்வை இவங்களுக்கு ஆல்ரெடி 3ஆம் பார்வையாக நம்ம ரிஷபராசி இருக்குது. இப்போ இந்த 1.5 வருஷமாக நிறைய யோசிக்காங்க, இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நைட்டு யோசித்தா பகலில் மறக்க வேண்டியது, பகலில் யோசித்தா நைட்டு மறக்க வேண்டியது. ஸோ எதையுமே அவங்களால சாதிக்க முடியல. நிறைய திறமை இருக்குது, நிறைய அறிவு இருக்குது, நிறையா பொருளாதாரம் இருந்தாலும் இவங்களால சாதிக்க முடியல. ஸோ அப்போ எப்படா நம்ம சாதிப்போம் அப்படின்னு சாதிக்க துடிக்கக்கூடிய நம்ம ரிஷபராசிக்கு அவருடைய எண்ணங்கள் ஏற்றவாறு ஒரு சாதனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் இவங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாருக்கு? ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் இந்த குரு பயிற்சி இப்போ நடந்தனே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்.
திருமணம் முடியலைங்கிறவங்களுக்கு. ஓகே. ஸோ அதே போல் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, சட்டப்படி எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே வீட்டில் இருந்தோம், ஒன்றுமா வாழலை. ஸோ எங்களுக்குள்ளே ஒரு முடிவு வந்துருச்சு, இப்போ இன்னும் நான் தனிமையில் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. இரண்டாவது திருமணத்துக்கான வாழ்க்கை உறுதியாக குருபவன் கொடுத்துருவார். அப்போ செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் செகண்ட் மேரேஜ். அதே போல் இவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்குமே திருமண பாக்கியத்தை குருபவன் நடத்தி வைக்க போகிறான். அதே போல் உழைப்பு அப்படின்னா ரிஷபராசிக்கு சொந்தம். அது கடின உழைப்பாளி. நீங்கள் வந்து ரிஷபராசிக்காரங்கிட்ட போய் ஒரு அன்பாக பாசமாக பேசிட்டு உங்களை மட்டும் நம்பி செய்கிறேன், நீங்கள் தாங்க இந்த வேலைக்கு பொறுப்புன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் கூட நிம்மதியாக வீட்டில் போய் தூங்கிடுவீங்க. அவங்க வேலையை முடிக்க முடியுது, நீங்கள் தூங்கவே மாட்டாங்க, உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ நம்மளை நம்பியில் மேடம் கொடுத்தாங்க, நம்மளை நம்பியில் பாஸ் கொடுத்தாங்கன்னு உங்களுக்காக அவங்க யோசித்து அதை முடித்த பிறகு தான் தூங்குவாங்க. இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட அவங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ அந்த அங்கீகாரத்தை இப்போ குரு பார்வை மூலமாக இவங்க பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் ப்ளஸஸ் இருக்குது, கண்டிப்பாக இல்லாத மைனஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? கட்டாயம். பாதகம்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல பாதகம்? அதாவது குருவுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் என்ன இடத்துல இருந்துச்சுன்னா, நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகுவை குரு பார்த்துக்கிட்டார், ஒரு கண்ட்ரோல் பண்ணார். அவங்க தொழில், அவங்களுடைய பொருளாதார சார்ந்த விஷயங்களை கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்போ அந்த பார்வை விலகுது, ஆட்டோமேட்டிக்காக தொழிலில் ரொம்ப ஒரு தடுமாற்றம். கொஞ்சம் நிதானமாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. யாராச்சும் ஏதாவது சொல்லி இதை ஆரம்பிங்கன்னு சொன்னாங்கன்னா அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கும். மகிழ்ச்சிக்கான காலம். இங்கே போய் பொருளாதாரத்தை போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், ஹை லெவலில் பண்ண போகிறேன்னு சொல்லி மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ கேதுக்கு குரு பார்வை கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா அவங்க வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். நான் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக போனாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம், வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா வாஸ்து ரீதியாக பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கட்டணும். இவங்க காட்டு இன்ஜினியர் சொன்னார், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், இதை மாற்றி வைங்க சரியாக போயின்னு எதையா ஒரு விஷயம் செஞ்சிட்டாங்கன்னா கட்டாயமாக வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ரிஷபராசிக்காரங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதுபோல் அம்மா மேலே அளவு கடந்த பிரியம் வச்சவங்க, அம்மானா உயிரே கொடுப்பாங்க. இப்போ அம்மாவுக்கு அவங்களுக்கு சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். விட்டு கொடுத்து போயிட்டால் பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் அவங்க கரெக்டாக கவனமாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல மாற்றம். இன்னொன்று, இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது ரிஷபராசிக்காரங்க நிப்பாட்டிக்கணும். ஏன்னா பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க கல்லடி கூட வாங்கிடுவாங்க, கண்ணடி வாங்கினாங்கன்னா அவுட்டு. இப்போ கண்திஷ்டியால் தான் அதிகமான பிரச்சனை இருக்குது. அப்போ இவங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னா என்னது சூப்பராக இருக்குது அந்த வந்துட்டேன்னு சொல்லி வில்லங்கம் விவகாரம்லாம் தேடி வந்துடும். ஸோ மாட்டிக்கிடுவாங்க. அதனால் இவங்க சிறப்பாக இருந்தால் அவங்களுக்குள்ளே வச்சுக்கலாம். வெளிக்காட்டும் போது பிரச்சனைகளும் எதிர்வினைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துரும். ஸோ இதுதான் அவங்க கடைபிடிக்க வேண்டிய மெயின் விஷயம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் என்ன சார்? வழிபாட்டு பரிகாரங்கள். அதாவது ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்ரகாளியம்மன் வழிபாடு இந்த குரு பயிற்சி காலங்களில் வழிபாடு பண்ணாங்கன்னா ராகு பகவானுடைய தாக்கத்திலேருந்து அவங்க விடுதலை பெறலாம். கேதுவும் தாக்கமும் ராகுவும் தாக்கத்துக்கு சரியான ஒரு வழிபாடுனா பத்ரகாளியம்மன் தான். அப்போ இந்த குரு பயிற்சி இப்போ ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, பத்ரகாளியம்மனை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா பத்திரமாக வாழ்க்கைக்குள்ளே பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்க சூப்பராக இருக்கும். ஸோ இவங்க என்ன சேவைகள் பண்ணலாம், என்ன தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வயதில் உள்ள நபர்களுக்கு இவங்க வந்து அன்னதானம் போடுறது, அவங்க பிறந்தநாள் அன்றைக்கி இவங்க அன்னதானம் போடுறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு இவங்க பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு பட்டு சேலை எடுத்துறதெல்லாம் இவங்க லைஃப்பில் அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்கி சரியாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அற்புதமாக வரும். ஸோ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகள் கூட வந்துட்டு ரொம்ப சிறப்பானதாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க நம்புவோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி அம்மா.